நீங்க சென்னையில இருந்து இந்த சர்வேஸ்வரர் கோயிலுக்கு போகாம மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயில்ல அவ்வளோ சிறப்பம்சங்கள் இருக்கு. இந்த கோவிலுக்கும் ராமாயண புராண கதைகளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏன்னா இந்த கோயில் 1500 வருஷத்துக்கு மேல பழமையானது. இந்த கோவில்ல இப்பதான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. சோ மிஸ் பண்ணாம இந்த கோயிலை சீக்கிரமா போய் பாருங்க. இந்த கோயில் சென்னை கோயம்பேடுல இருக்கு. சர்வேஸ்வரர் சன்னதி இருக்கிற மண்டபத்துக்கு பக்கத்திலேயே இந்த குசலபுரீஸ்வரர் கோயிலும் வைகுண்டவாச பெருமாள் கோயிலும் இருக்கு. இந்த கோவிலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான சிறப்பம்சங்களையும் புராண கதைகளையும் வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் போக போறோம். ஆமாங்க, நம்ம கோயம்பேடுல இருக்க சர்வேஸ்வரர் கோயில்னு சொல்லக்கூடிய குசலபுரீஸ்வரர் சிவன் கோவிலும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலையும் தான் இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கதான் பார்க்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்க இருக்க சர்வேஸ்வரருக்கு ராகு கால பூஜை நடக்குது. அதை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் வந்துட்டு போறாங்க. கோவில் கோபுரத்துக்கு எதிர்க்கவே ஒரு பெரிய மண்டபம் இருக்குங்க. அங்கதான் 16 தூண்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சங்கடங்களை தீர்க்கும் சர்வேஸ்வரரோட உருவ சிலையும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தை ஒட்டியே ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு. அப்படியே அவரோட சன்னதிக்கு பின்னாடி இருக்க இந்த குளத்தையும் நீங்க அங்க பாக்கலாம். இந்த குளம் ரொம்பவே பெருசா இருந்தது. இந்த கோவிலோட ஹிஸ்டரியை பத்தி சொல்லணும்னா, இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களால கட்டப்பட்ட ஒரு கோயிலா சொல்றாங்க. யூஸ்வலா எல்லா கோயிலும் வடக்கு நோக்கி இருக்காதாங்க. பட் இந்த கோவிலோட நுழைவாசலும் சர்வேஸ்வரர் சன்னதியும் வடக்கு நோக்கி இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்தை மோட்ச ஸ்தலம்னு சொல்றாங்க. நான் இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களால வந்து பார்க்க முடிஞ்சுது. நாங்க பாப்பாவை கூட்டிட்டு காலையில இங்க வந்ததுனால அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபீட் பண்ண முடியல. ஸோ அதனால ஸ்நாக்ஸ் மட்டும் லைட்டா எடுத்துட்டு வந்துட்டு இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதை தான் பாப்பா விளையாடிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தீக்ஷனும் எங்க கூட இந்த மாதிரி கோவிலுக்கு வரதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல விளையாடுறதுக்கும் புது பீப்புளை மீட் பண்றதுக்கும் கோவில்ல இருக்க மாடு, சேவல், குளத்துல இருக்க மீன் இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஸோ இப்பெல்லாம் கோவில் போகும்போது சுவாமி பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்குற மாதிரி பாப்பா அங்க இருக்க பிளேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் விளையாடுறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டியதா தான் இருக்கு. சரி, இப்ப கோவிலை சுத்தி வந்துட்டு இந்த கோவிலோட புராண கதை என்னன்னு பார்க்கலாமா? இந்த சரபேஸ்வரர் வரலாறு என்னன்னு பார்க்கும்போது, சிவபெருமானோட 64 சிவ வடிவத்துல ஒண்ணுதான் இந்த சரபேஸ்வரர் உருவம். இதுல மனிதன், பறவை, மிருகம் சொல்லி இது 3 சேர்ந்த கலவையா தான் தோற்றம் அளிக்கிறாங்க. நம்ம வியூவர்ஸ்ல நிறைய பேரு பக்த பிரகலாதன் மூவி பார்த்திருப்பீங்க. அதுல வர மாதிரி நரசிம்மர் பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக தூண்ல இருந்து வந்து ஹிரண்யாய கசம்புவை வதம் செஞ்சாங்களாம். அப்போ நரசிம்மர் அந்த அசுரனோட ரத்தத்தை குடிச்சதுனால இன்னும் அதிகமா ஆக்ரோஷம் ஆயிட்டாங்களாம். அதனால தேவர்கள் பயந்து போய் சிவபெருமான் கிட்ட போயிட்டு உதவி செய்யுமாறு கேட்டாங்க. அப்போ சிவபெருமான் எடுத்த அவதாரம் தான் இந்த சரபேஸ்வரர் அவதாரம். இந்த சரபேஸ்வரரோட நெற்றிக்கண்ணன்று தோன்றியவங்க தான் பிரித்யங்கார சூலினி. இவங்களோட உதவியால தான் சிவபெருமான் நரசிம்மரோட கோவத்தை தணிச்சாங்களாம். இந்த புராண கதைகள் எல்லாம் கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்தது. நம்ம கூடவே கோவில் சுத்த வந்தாங்கல்ல, அவங்க எங்கன்னு பாக்கலாமா? இங்க ஏன்டா உட்காந்துருக்க? பாப்பாக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி லீஃப் கலெக்ட் பண்றது ஒரு ஹாபியாவே பண்ணிட்டு இருக்காங்க. எங்க லீஃப் இருந்தாலும் முதல்ல போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து அது எப்படி இருக்குமா, இது அழகா இருக்கா, இது கலர்ஃபுல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்றதுதான் பாப்பாக்கு வேலை. இப்பவும் அந்த இலையை எடுக்கிறதுக்கு தான் அவ்வளவு தூரம் ஓடி போனாங்க. இப்போ அதை எடுத்துட்டு வந்தோடனே அது எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி தான் இப்போ உங்க அப்பா கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே கலெக்ட் பண்ணி அவன் எவ்வளவு இலை வச்சிருக்கான் பாருங்க. இப்ப அதை வைக்கிறதுக்கு தான் பை தேடிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்ப எதுக்கு இவ்வளவு இல்ல? இவங்க 2 பேரையும் வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு வழியா இப்போ கோவிலை சுத்தி முடிச்சுட்டு நாங்க நெக்ஸ்ட் பெருமாள் கோயில் பார்க்கறதுக்காக போயிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தா சரபேஸ்வரர் சன்னதி மண்டபம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலயே தான் இந்த குருங்கலீஸ்வரர் டெம்பிளும், இப்போ நம்ம பார்க்க போற கனகவல்லி தாயார் வைகுண்டவாச பெருமாள் கோவிலும் இருக்கு. இந்த கோயிலுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான புராண கதை இருக்கு. ராமாயணத்துக்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கதா சொல்றாங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? சீதா தேவி தான் கர்ப்பமா இருந்த காலகட்டத்துல ராமனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவங்க காட்டை நோக்கி வனவாசம் மேற்கொண்டதாகவும், அப்போ வால்மீகி முனிவர் இந்த கோவில்ல தஞ்சம் இருந்ததாகவும்,
அவர் சீதா தேவிக்கு அடைக்கலம் கொடுத்து இங்கு அழைத்து வந்ததுக்கு அப்புறமா சீதா தேவிக்கு லவா குஷா என்ற 2 குழந்தைகள் பிறந்ததாகவும் சொல்றாங்க. அந்த 2 குழந்தைகளும் இதே இடத்துல வளர்ந்து பல வித்தைகள் கற்று தெரிந்திருந்த நிலையில ராமர் மேற்கொண்ட அஸ்வமேத்திய யாகத்தினுடைய குதிரைகளை லவா குஷா பிடித்ததாகவும் குதிரையோடு சென்ற வீரர்களை வீழ்த்தியதாகவும் அதன் பின்னர் அந்த குதிரையை தேடி வந்த லக்ஷ்மணனையும் தோற்கடிச்சதா சொல்றாங்க. இந்த செயலால கோபமடைந்த ராமன் அவரே தன்னுடைய குதிரையை மீட்க நேரடியாக வந்து லவா குஷா அவருடைய குழந்தைகள் என்பதே தெரியாமல் அவர்களிடமே போர் தொடுத்ததாகவும் அதன் பின்னர் வால்மீகி முனிவர் அதை அறிந்து கொண்டு ராமனிடம் நடந்ததை விவரித்து மன்னிப்பு கூறி தங்களை ஆசீர்வதிக்குமாறு வேண்டியதற்கு இணங்கி ராமன் வைகுண்டவாச பெருமாளாக இந்த திருக்கோயில காட்சியளிச்சிருக்காங்க. மற்ற கோவில்கள் மாதிரி இல்லாம பெருமாள் இந்த கோவில்ல நின்ற வடிவத்துல காட்சியளிச்சிருக்காங்க. இந்த புராண கதையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல்ல. நாங்க இப்போ கோவிலை சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் டு Adiv's World. Don't forget to subscribe.